நிழல் உறவு சிறுகதை. ஆசிரியர் வெங்கடேசன் அவர்கள். நளினி ஸ்டேஷனுக்கு வந்து இருந்தாள். 5:30 மணி இருட்டிலே ஸ்டேஷனில் எட்ட இருந்த விளக்குகளின் ஒளிபுகாத இடத்தில் அவள் நின்று அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். ரயில் அவனை இறக்கிவிட்டு போய்விட்டது. அவனோடு இறங்கியவர்கள் எல்லாம் வெளியேற அவன் மட்டும் சற்று நேரம் திகைத்தவன் போல நின்றுவிட்டான். தூங்க மூஞ்சி மரத்துக்கடியில் கிடந்த பெஞ்சியில் அந்த குளிரையும் லட்சியம் செய்யாமல் யாரோ முகத்தை மூடிக்கொண்டு தூங்குவதை பார்த்து கொண்டே நடந்தான். பனி படலம் படலமாக இறங்கி கொண்டு இருந்தது. உடனே போனால் அவுட் ஏஜென்சி பஸ்ஸை பிடிக்கலாம். அண்ணா என்று நளினி அவன் எதிரில் வந்து நின்றாள். தலையை சுற்றிலும் முகவாயில் இறங்கிய மஃப்ளரையும் திமிரிக்கொண்டு மயிர்கற்றைகள் காற்றில் சிலிர்த்தன. கிருஷ்ணன் தன்னையே நம்பாதவன் போல நின்றான். நளினியை அந்த நேரத்தில் அங்கே அவன் எதிர்பார்க்கவில்லை. மகிழ்ச்சி குரலில், நளினி, நீ ஏன் இந்த வேளையில் வரணும்? நான் பஸ்ஸிலே வந்து இருப்பேனே என்றான். 4 வருஷங்கள் கழித்து உன்னை பார்க்கிறேன். இந்த இருட்டிலும் பணியிலும் வந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட இல்லை என்று நளினி சிரித்தாள். நளினி. இருவரும் ஸ்டேஷனிலிருந்து வெளியில் வந்தார்கள். கிருஷ்ணன் காரின் கதவை திறந்தான். பனி ஊசியாக கையிலே பாய்ந்தது. பின் சீட்டில் சூட்கேஸை எறிந்துவிட்டு டிரைவரின் ஸ்தானத்திலே அமரப்போனான். நீ தள்ளி உட்காரண்ணா, ராத்திரி முழுக்க தூங்கி இருக்க மாட்டாய் என்று நளினி அவனை ஒதுக்கி அமர்த்திவிட்டு மெல்லிய விரல்களின் நகங்களில் சாயம் பூசப்பட்டு இருந்தது. கிருஷ்ணன் அசதியுடன் கண்களை மூடிக்கொண்டான். கார் ஓடுவதே தெரியவில்லை. தூக்கமா என்று நளினி கார் வெளிச்சத்தின் முன்னே விரிந்த பாதையிலிருந்து பார்வையை திரிப்பாமலேயே கேட்டாள். இல்லை, உன் சாரத்தியம் ரொம்ப சுகமாக இருக்கு என்று பக்கவாட்டில் திரும்பி அவளை பார்த்தான். உடல் வாலிபில், முகத்தின் சோபையில் ஒரு முதிர்ச்சி தெரிந்தது. அழகின் முதிர்ச்சியோ அறிவும் அனுபவமும் தீட்டிய விளிம்போ. அவள் முன்னைவிட இப்போது அழகாக இருந்தாள். என்ன பார்க்கிறாய்? அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. என்ன சொல்லுவது? அப்பாவுக்கு இப்படி இருக்கு? நளினி காரின் வேகத்தை குறைத்து அவனை பார்த்தாள். ஓர் அபிவிருத்தியும் இல்லை. டாக்டர் தினமும் வந்து போகிறார். ஆனால் அப்பாவுக்கோ ஏதோ பிடிப்பு விட்டு போனார் போல இருக்கு. முக்கால்வாசி நேரம் மாஃபியாவில் காலத்தை தள்ள அவருக்கு அலுப்பாக இருக்கு. என்ன செய்ய? அவனுக்குள் எதுவோ புரண்டு தொண்டை வரையிலும் வந்து அடைத்தது. கண்களிலே நீர் கட்டிவிட்டது. கார் சரசரவென்று தெருக்களை தாண்டி பங்களாவின் முன்னால் வந்து நின்றது. பெரிய கதவுகளை திறந்துவிட்டு வாயில் பற்பசை வழிய சித்ரா சிரித்து கொண்டு நின்றாள். ஹலோ என்றான் கிருஷ்ணன். பிரம்மாண்டமாக வளர்ந்த கொன்றை மரங்களில் பனி திவளை திவளையாக படிந்து உதிர்ந்து கொண்டிருந்தது. கார் நின்றதும் சித்ரா வந்து கதவை திறந்து விட்டாள். கிருஷ்ணன் உள்ளே அப்பாவின் அறையை நோக்கி விரைந்தான். நளினி அவன் கையை தொட்டதும் தான் உணர்வு திரும்பினார் போல இருந்தது. இப்போதுதான் தூங்குகிறார் போல இருக்கு. எழுந்திருக்க 9 மணி ஆகும். நீ பல் தேய்க்க போ என்றாள் அவள். கிருஷ்ணன் சமையல் அறைக்கு வந்தபோது சித்ராவும் நளினியும் அம்மாவின் பக்கத்திலே அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். சித்ராவின் அம்மா வெண்ணெயை தண்ணீரிலே மிதக்க விட்டு கொண்டிருந்தாள். அவள் அருகில் போய் நின்று சௌக்கியமா என்று விசாரித்தான். என்று முணங்கினாள் அவள். கிருஷ்ணன் மனதுக்குள் சிரித்து கொண்டான். அவன் நிழலையே வெறுப்பவள் அவள். ஏனோ அவளும் செயல் உள்ளவள்தான். அவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். சித்ராவுக்கு மூத்தவர்கள். அப்பா அவர்களில் ஒருவனை பிடித்து கொண்டு வந்து தனக்கு பதிலாக தம் அன்பால் திணற அடித்திருக்கலாம். ஏனோ அவர் அப்படி செய்யவில்லை. எனவே கிருஷ்ணனை அவள் மன்னிக்கவில்லை. கண்ணா, இங்கே வா, காபி ஆறப்போகிறது என்று அம்மா அழைத்தாள். கிருஷ்ணன் அவள் அருகில் சென்று சிவப்பு மொசைக் தரையிலே அமர்ந்தான். காபி சூடும் மணமுமாக வாயை நிறைத்தது. அம்மாவின் பார்வை வாஞ்சையுடன் அவனை ஒற்றியது. மாமி, கண்ணன் வரவில்லை என்று உருகி கரைந்து கொண்டிருந்தீர்கள். அவனுக்கு இன்னொரு டம்ளர் காப்பியாவது கொடுங்கள் என்றாள் சித்ரா. கிருஷ்ணன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். நளினிக்கு அருகில் அவள் அழகு அடங்கினாற் போல அவனுக்கு தோன்றியது. அவளை 7-8 வருஷங்களுக்கு பின் இப்போதுதான் பார்க்கிறான். அடர்த்தியான தலைமயிரின் நெருக்கத்திலே நெற்றியே குறுகினாற் போல தோன்றியது. எழுதினாற் போன்ற புருவங்களின் அடியிலே பெரிய விழிகள் சலசலப்பின்றி சலிப்பு இன்றி அலைந்து கொண்டிருந்தன. அவள் அவனையே விடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இதழோரம் புன்னகை அரும்பி இருந்தது. கிருஷ்ணன் கட்டிலில் படுத்து புரண்டு கொண்டிருந்தான். பிற்பகலின் தன்மையான வெயிலில் மெல்ல கண்களை அழுத்திய அரை தூக்கம் போய்விட்டது.
ஜன்னல் வழியாக வானம் நீல தடாகமாக தெரிந்தது. நடுவே மரங்களினோடே மாதா கோவிலின் உச்சியிலே சிலுவை சின்னமாக நின்றது. தோட்டத்திலே மோட்டார் ஓடிக்கொண்டிருக்கும் ஓசை. அவன் அறைக்குள் பார்வையை திருப்பினான். இதமான பச்சை வண்ணம் பூசிய சுவர்கள், நெடுகிலம் அப்பாவின் புகைப்படங்கள். அப்பா அந்த காலத்தில் ஜெயிலுக்கு போனவர். நேருவோடு கை குலுக்கியிருக்கிறார். மகாத்மா காந்தியின் கையெழுத்தில் கடிதம் பெறும் பேறு பெற்றவர். செல்வாக்கானவர்தாம். சமூக சேவை, சீர்திருத்தம் என்று அலைந்திருக்கிறார். அதனால்தான் அவனுக்கு இந்த வாழ்வு கிட்டியிருக்கிறது. நெஞ்சிலே என்னவோ அழுத்திற்ற. சிறுவனாக எங்கோ பெயர் தெரியாத ஆசிரமத்தில் அனாதையாக வாழ்ந்த வாழ்க்கை மங்கின நிழலாக நெஞ்சிலே வழுக்கியது. அத்தனை சின்ன வயதில் அப்பா அவனை அழைத்து கொண்டு வந்து இந்த வீட்டின் அன்பில் திணறடித்தார். அம்மாவும் தான். அவன் வந்தபோது நளினி பிறக்கவே இல்லை. அம்மாவுக்கு குழந்தை பேறு இந்த ஜென்மத்தில் இல்லை என்று டாக்டர்கள் சொல்லி இருந்தார்களாம். அவன் வந்து 2 வருஷங்களானதும் நளினி பிறந்தாள். அவள் பிறந்ததால் அவன் அனுபவித்த அன்பும் சலுகையும் குறையவே இல்லை. ஏன், நளினியும் அவனும் உடன் பிறந்தவர்கள் இல்லை என்ற உண்மையே அவனுக்கு வெகு நாட்கள் வரையிலும் தெரியாமல் தான் இருந்தது. நளினி அவன் மீது உயிரையே வைத்து இருந்தாள். ஆனால் இப்போது நளினிக்கும் அவள் அடைய வேண்டிய பெரும் செல்வத்துக்கும் ஊடே தான் நிற்கிற உண்மைதான் விஸ்வரூபம் எடுத்து அவனை வதைத்தது. அப்பாவின் மனதிலே இப்போது என்ன இருக்கிறது? தான் அவசரப்பட்டு அவனை ஆசிரமத்திலிருந்து அழைத்து வந்து விட்டதாக குழம்புகிறாரோ? காலையிலே அவரை பார்த்த நினைவு சிலிர்த்து கொண்டு வந்தது. 9:30 மணிக்கு அவர் கண் விழித்த போது அவன் அருகில் இருந்தான். அப்பா, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? நீ வரணும் என்று நான் காத்துண்டு இருந்தேன் கண்ணா. இனிமே எனக்கு பிறகு உன் அம்மாவையும் நளினியையும் விட்டு நீ எங்கேயும் போய் இருக்க வேண்டாம். என்ன தெரிந்ததா? இதெல்லாம் என்ன பேச்சப்பா? நீங்களும் எங்களோடு இருக்கணும் என்று அவன் நிமிர்ந்தான். என் மேலே கொஞ்சம் கருணை வை கண்ணா. நான் படுற வேதனையை அறிந்தா நீ இப்படி சொல்ல மாட்டாய். பேசின அசதியில் அவர் கண்களை மூடிக்கொண்டார். நினைவை உதறி தள்ள முயன்றவன் போல கைகளை உயர்த்தி வீசிவிட்டு எழுந்து கீழே வந்தான். அம்மா ஊஞ்சலில் சித்ராவுக்கு தலை பின்னி கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் இப்படி வந்து உட்காரு என்று அழைத்தாள். அவன் ஊஞ்சலுக்கு அருகில் தூணோரமாக சாய்ந்து அமர்ந்திருந்தான். நளினி முகத்தை தூவாலையால் ஒற்றிக்கொண்டு குளியல் அறையிலிருந்து வந்தாள். வெயில் முற்றத்தின் குறுக்கே ஓடியிருந்தது. மணியை பார்த்தான் 4. எனக்கு பயமா இருக்கடா கண்ணா என்றாள் அம்மா திடீரென்று. கண்கள் நிறைந்து விட்டன. இன்னும் எவ்வளவோ நடக்கணும். நளினிக்கு ஒரு வழி பிறக்கணும். நீயானால் என்னை மறந்தே போனாய். இல்லம்மா என்று அவசரமாக குறுக்கிட்டான். அதற்கு மேல் சொல்ல வார்த்தை இல்லை. மனதிலே அலையடித்த எண்ணங்களுக்கு உருவம் கூட்ட தெரியவில்லை. மௌனமாக உள்ளம் கையை விரித்து பார்த்து கொண்டிருந்தான். கண்ணா, என்னம்மா, சித்ராவை உனக்கு பிடிச்சிருக்குதோ? அவன் திடு கேட்டான். என்ன கேட்டாய் அம்மா? சித்ராவை உனக்கு பிடிச்சிருக்கோ? ஏன், எனக்கு பிடித்து என்ன ஆகணும்? என் மனசுக்கு என்னவோ தோணித்து கேட்டேன். அவளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அவள் அம்மாவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அம்மா? நீ இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி இருக்கப் போகிறாய்? இப்படியே தான். ஒரு தடவை விழுந்தது போதும். அந்த பேச்சு வேண்டாம் அம்மா. உன்னையும் அப்பாவையும் போல எல்லோரும் இல்லை. கிருஷ்ணன் எழுந்து தோட்டத்தை சுற்றி கொண்டு நடந்தான். ஈர மண்ணை மிதித்து கொண்டு காலிலே செருப்பு இல்லாமல் மனம் போனபடி அலைந்தான். பிறகு மரத்தடியில் தொங்கிய ஊஞ்சலில் அமர்ந்தான். ஜமுனா வாய் அவனையும் அறியாமல் முணங்கிற்ற. கண் முன்னால் அவள் முகம் வந்து குதித்தது. அழகிய முகம். பார்த்து கொண்டே இருந்தான். அவள் இதழ்கள் பிரிந்து பற்கள் வெண்மை பளிரிட ஒளிர்ந்தன. தோட்டத்திலிருந்து சமையல் அறைக்கு போகும் பாதையில் நடந்தான். உள்ளே மின்சார விளக்கு அதற்குள் ஏற்றியாகிவிட்டது. உள்ளே குரல் கேட்டது. படியேறியவன் அப்படியே நின்றான். நீ நளினிக்கு துரோகம் பண்ணுகிறாய் என்று சித்ராவின் அம்மா சொல்லி கொண்டிருந்தாள். நளினியே அப்படி நினைக்கவில்லை. கண்ணனை தன் அண்ணாவாக என்றே ஒப்புக்கொண்டு விட்டாள். நானும் அவரும் அவனை பிள்ளையாக வரிந்து 23 வருஷங்கள் ஆகின்றன. நளினி சின்ன பெண். இந்த வயசில் தான் செய்கிறது பெரிய தியாகம் என்று அவளுக்கு பெருமையாக இருக்கு. நாளைக்கு உலகம் தெரிகிற போது உன்னை திட்டுவாள். கண்ணன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அம்மா குறுக்கிட்டாள். அவன் கேட்டே அறியாத கடுமை அவள் குரலில் தொனித்தது. நான் என்ன கேட்கிறேன், என்ன நினைக்கிறேன் என்று நீ என்ன கண்டாய்?
இப்போ என் தம்பிக்கு மூச்சு ஒடுங்கிறது என்று அறிந்து எங்கே இருந்து வந்தான்? நான் தான் எழுதி வர சொன்னேன். நான் தான் எழுதி வர சொன்னேன். 4 வருஷங்கள் உங்க முகாலோபனம் இல்லாமல் எப்படி இருந்தான்? இப்போ பாசம் இழுத்து கொண்டு வந்து விட்டது என்கிறாய். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என் பிள்ளையை பற்றி எனக்கு உங்களை விட நன்றாக தெரியும். இந்த பேச்சை விடுங்கள். அவன் முகம் இறுகிற்ற. இருட்டிலே வழி தவறி எதன் மேலேயோ மோதி கொண்ட உணர்வு வேதனையினோடே அத்தையின் வயிற்று எரிச்சலை நன்றாக கிளற வேண்டும் என்ற வெறி எழுந்தது. வெறி வந்த சுவடே தெரியாமல் தோன்றிய கணமே அழிந்தது. அவன் படி இறங்கி வாசல் புறமாக போனான். மாடி ஏறி அறைக்குள் வந்தான். நளினி அவனுக்காக காத்திருந்தாள். அண்ணா, உன்னிடம் ஒரு நியூஸ் சொல்லணும். கிருஷ்ணன் திரும்பி அவளை பார்த்தான். அவன் விழிகளில் எதையோ தேடுபவள் போல அவனையே பார்த்தாள் விடாமல். அண்ணா, ஜமுனா வந்திருக்கிறாள் என்றாள். ஓ என்றான். முகம் தோணுவது அவனுக்கே தெரிந்தது. அதுதானா? இல்லை, நிரந்தரமாக வந்துவிட்டாள். அவள் புருஷன் இறந்து போய் 3 மாதமாகிறது. ஓ, ஐ ஆம் சாரி. உன்னிடம் சொல்லாமல் இருக்க என்னால் முடியவில்லை. அவன் பதில் சொல்லவில்லை. அவளை பார்க்கவும் இல்லை. சற்று நேரம் நின்றுவிட்டு நளினி அறையிலிருந்து வெளியேறும் அரவம் கேட்டது. அறையில் மெதுவே இருள் சூழ்ந்தது. கிருஷ்ணன் டாக்டரை பார்க்க போன போது அவர் லோஷனில் கையை முக்கிவிட்டு பின்னால் இருந்த தூவாலையில் துடைத்து கொண்டிருந்தார். அவனை கண்டதும் புன்னகையுடன் வா என்று வரவேற்றார். கண்ணா, உன் முகமே நன்றாக இல்லையே, உடம்பு சரியில்லையா என்றார் டாக்டர். அவன் சிரிக்க பார்த்தான். அம்மா உங்களை பார்த்துட்டு வர சொன்னாள். அவள் பயப்படுகிறாள். அவர் அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் எழுந்து வந்து அவன் தோளை ஆதரவுடன் வருடினார். நீ தைரியமா இருக்கணும். நளினி கெட்டிக்கார பெண் கண்ணா. உன் அப்பா உனக்காக எவ்வளவோ செய்து இருக்கிறார். அவரிடம் வேறு ஒன்றும் கேட்க தோன்றவில்லை. நான் வரேன் என்று எழுந்து வெளியில் வந்தான். தெரு சலனமற்று இருந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நட்சத்திரங்களின் ஓயாத அலைச்சலில் வானம் கலங்கினார் போல தோன்றியது. அவன் நடந்தான். சாலையிலே பஸ்ஸுகள் 2 நிமிடங்களுக்கொன்றாக வெளிச்சத்தை வாரி வீசி கொண்டு விரைந்தன. சாலையின் கிழக்கே சற்று தொலைவினில் கிளப் கட்டிடம் பொம்மை வீடாக ஒளிர்ந்து கொண்டு இருந்தது. யாரோ 2 பேர் விளக்கு வெளிச்சத்தில் டென்னிஸ் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். கட்டடத்துக்குள் 4-5 மேஜைகளை சுற்றி கூட்டம் இருந்தது. சீட்டாட்டம் முடிய 9 மணியாவது ஆகும். சாலையின் மேற்கே குளமும் சவுக்குத்தோப்பும் இருந்தன. அவன் அந்த பக்கம் திரும்பி நடந்தான். அப்போது அப்பாவின் நண்பர் ராஜன் அவனிடம் அன்பாகத்தான் இருந்தார். அவன் அவரோடு தினமும் மாலையிலே டென்னிஸ் ஆடுவது உண்டு. அப்பா அவர்கள் ஆடுவதை பார்த்து கொண்டு இருப்பார். ஆட்டம் முடிந்ததும் அவன் முன்னே கிளம்பி விடுவான். அப்பாவும் மிஸ்டர் ராஜனும் ஃப்ரிட்ஜ் ஆடிவிட்டு வருவார்கள். ராஜனின் மகள் ஜமுனா நளினியை சந்திக்க அடிக்கடி வருவாள். இப்படி ராஜனின் பழக்கத்தோடு ஜமுனாவோடு பழகும் வாய்ப்பும் அவனுக்கு கிட்டியது. அந்த பழக்கம் ஆழ்ந்த பிரேமையாக உருத்தரித்த போது ஒரு நாள் மாலை அப்பா கிளப்புக்கு வரவில்லை. அவன் ராஜனுடன் டென்னிஸ் ஆடிவிட்டு புறப்பட்டான். மிஸ்டர் கண்ணன், இரு, நானும் வரேன் என்று ராஜனும் அவனுடன் புறப்பட்டார். மார்ச் மாதம். நிழல் மெலிந்து வர மறையும் வெளிச்சத்தை ரசித்து கொண்டே நடந்தான் கிருஷ்ணன். அவர் பேசாமலே அவனுடன் நடந்து கொண்டிருந்தார். குளத்தண்டை வந்ததும், இந்த வெப்பத்துக்கு குளத்தங்கரை ரொம்ப சுகமாக இருக்கும், கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு போகலாம் வா என்று அவனை லட்சியம் செய்யாமல் மேட்டின் சரிவிலே இறங்கினார். ஜமுனாவின் நினைவிலே லயித்து இருந்த அவன் அவர் பின்னால் நடந்தான். இருவரும் நீரின் அருகிலே மௌனமாக நின்றார்கள். கண்ணா, நான் சொல்லுவதை கவனமாக கேள். என்னை பாரு என்றார் அவர் திடீரென்று. அவன் திடுக்கிட்டு அவரை பார்த்தான். இருள் முழுவதுமாக இறங்கிவிட்டது. அவர் முகம் தெளிவில்லாமல் தெரிந்தது. நான் உன்னையும் ஜமுனாவையும் பற்றி என்னென்னவோ கேள்விப்பட்டேன், நிஜமா? அவனுக்கு வாய் உலர்ந்து விட்டது. எதற்காக நான் பயப்பட வேண்டும் என்று தன்னையே கேட்டுக்கொண்டவன் போல பேச முன் வந்தான். அவன் பேசுவதற்கு முன்னால், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் என் பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி சில திட்டங்கள் வைத்திருக்கிறேன். நீ இப்படி குறுக்கே வரப்போகிறாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. காதல் என்ற உணர்விலே சொல்லில் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஜமுனா சின்ன பெண், தனக்கு எது நல்லது என்று அறிந்து கொள்ளும் வயது இல்லை. நீதான் இந்த நான்சென்ஸ் எல்லாவற்றையும் நிறுத்தணும், என்ன என்றார்.
கிருஷ்ணன் ஜல மட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். உன் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை. நான் ஒப்புக்கொண்டாலும் ஜமுனாவின் அம்மா காதில் போட்டுக்கொள்ள மாட்டாள். குலம் கோத்திரம் என்று ஏதாவது சொல்லுவாள். அவள் தாத்தா ஹோமம் பண்ணினவர். அவர் வாயிலிருந்த பைப் அந்த நேரம் பார்த்து அணைந்து விட்டது. தீக்குச்சியை கிழித்து அதை மீண்டும் பற்ற வைத்து கொண்டு அவன் அருகில் வந்து நின்றார். போகலாமா? நான் கொஞ்ச நேரம் இருந்து விட்டு வருகிறேன் என்றான் கிருஷ்ணன். தேங்க்ஸ், நான் வரேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் மேட்டிலே ஏறி மறைந்து போனார். அவன் வெகுநேரம் அப்படியே நின்றான். ஜமுனா தனக்கு இல்லை என்ற உண்மை அப்படியே நெஞ்சை பாறையாக அழுத்திற்ற. தான் அனாதை என்பதை அவர் சொன்ன விதம் அவன் மனதை கீறிற்று. அந்த வேதனையையும் மீறி தனக்கு புத்தி சொல்ல அவர் இந்த இடத்தை எப்படி தேர்ந்தெடுத்தார் என்ற வியப்பு எழுந்தது. குளமும் சவுக்கு தோப்பில் சீறிக்கொண்டு வந்த காற்றம் அந்த இரவும் அவன் மனதிலே படிந்து போயின. அவன் சூனியனாக சரிவிலே நிற்க மேட்டுக்கு மறுபுறம் ஒரு உலகம் அவனை ஒதுக்கிவிட்டு இயங்கிக் கொண்டிருந்தது. மிஸ்டர் ராஜனை நினைத்து கொண்டு நடந்தான். அவர் ஜமுனாவின் எதிர்காலத்தை பற்றி என்ன கனவு கண்டாரோ? ஜமுனாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவள் இப்போது எப்படி இருப்பாள்? கண் முன்னால் அவள் சிரிப்பும் களிப்புமாக வாழ்ந்ததை அவன் பார்த்திருக்கிறான். இப்போது வாழ்வு இழந்த அவள் கோலத்தை கற்பனை செய்ய மனமே மறுத்தது. மாதா கோவிலையும் அனாதை விடுதியையும் சுற்றி கொண்டு இரவில் அமைதியில் நடக்கையில் ஜமுனாவின் வீட்டிலே விளக்கு எறிவது தெரிந்தது. அந்த தெருவிலேயே மொத்தம் 5-6 வீடுகள் தாம். இடையிடையே தோப்புகளும் வெற்று வெளியும். கிருஷ்ணன் தன்னையும் அறியாமலே அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்தான். வெளியே நட்சத்திரங்களின் ஒளியிலே இருட்டு கனத்தது. வாசல் புறத்து அறையில் ஜமுனா ரேடியோவின் அருகே குனிந்து நின்று கொண்டிருந்தாள். அவன் எத்தனையோ முறை அந்த அறையிலே அவள் அண்ணனுடன் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசி செலவழித்திருக்கிறான். கிருஷ்ணன் பார்த்து கொண்டே இருந்தான். வீட்டினுள் நுழைந்து அவளுடன் பேசலாமா என்ற ஆசை எழுந்து மறைந்தது. இப்போது இருந்த மனநிலையில் அவளிடம் போய் அவனால் பேச முடியாது. அவனிடம் அதற்கு வார்த்தைகளும் இல்லை. ஜமுனா திடீரென்று நிமிர்ந்தாள். ஜன்னலை நோக்கி வந்து நின்றாள். அவன் உடல் சிலிர்த்தது. நிச்சயமே இல்லாத வெளிச்சத்தில் அவள் முகம் அரை குறையாக தெரிந்தது. உணர்ச்சிகள் வடிந்த முகமாக பனி வெள்ளையாக தெரிந்தது. அவள் இருந்த இடத்திலிருந்து இருட்டிலே அவன் நிற்பதை அவள் அறிய முடியாது. ஜமுனா வெளிச்சத்தை விட்டு அவன் நின்ற இருட்டை நோக்கி வரமாட்டாள் என்ற உண்மையை மனம் ஒப்புக்கொள்ள மறுத்தது. சற்று நேரத்துக்கு பின் வாசல் அறை விளக்கு அணைந்தது. ஜமுனா உள்ளே போய்விட்டாள். அவன் இருளிலே தனியனாக நின்றான். ஹால் கடிகாரம் 12 மணி அடித்துவிட்டது. வீடு அமைதியில் மூழ்கி இருந்தது. நளினியும் சித்ராவும் மாடியிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அம்மாவும் அத்தையும் அடுத்த அறையில் இருந்தார்கள். கிருஷ்ணன் அப்பாவின் கட்டிலுக்கு அருகிலே சாய்வு நாற்காலியில் அமர்ந்த அரை தூக்கத்திலே தடுமாறி கொண்டிருந்தான். கண்ணா! அவன் அவசரமாக எழுந்து அவர் அருகிலே குனிந்தான். இரவின் தனிமையிலே பல பயங்கரங்கள் மனதில் எழ கண்கள் கனத்தன. அவன் கையை அப்பா மென்மையாக தடவினார். பயமா இருக்கா கண்ணா என்று மென் சிரிப்புடன் வினவினார். அவன் தலையசைத்தான். தினமும் நளினியாவது உன் அம்மாவாவது ராத்திரி எனக்கு துணையாக இருப்பார்கள். உனக்கு பழக்கம் இல்லை அல்லவா? நான் தான் உன்னை எனக்கு உதவியாக இருக்க அனுப்பணும்னு உன் அம்மாவிடம் சொன்னேன். உனக்கு அலுப்பா இருக்கா? தூக்கம் வர்றதா? இல்லை. என்ன வேணும் அப்பா? குளுக்கோஸ் வேணுமானால் கரைச்சி தர சொன்னாள் அம்மா. கொண்டு வரவா? அதெல்லாம் வேண்டாம், இப்படி உட்காரு என்று அவனுக்கு இடம் கொடுத்தவர், இனிமே பாரத்தை கண்டு மலைக்கக்கூடாது. நீ தான் தாங்கியாகணும். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டேன். உயில் எழுதியாச்சு. டாக்டரும் மிஸ்டர் ராஜனும் சாட்சி கையெழுத்து போட்டார்கள். சாயந்தரம் மிஸ்டர் ராஜன் இங்கே வந்து இருந்தார். நீ போன பிறகு என்றார். என்னை குப்பை மேட்டிலிருந்து எடுத்து வந்து உங்கள் பிள்ளையாக வளர்த்தீர்கள். இப்போ என்னால் காலை ஊன்றி நிற்க முடிகிறது. இதற்கே நான் 7 ஜென்மங்கள் உங்கள் பிள்ளையாக பிறந்து உழைக்கணும். ஆனால் நளினியோட உங்கள் சொத்துக்களை எல்லாம் பங்கு போட்டுக்கொள்ள என் மனம் ஒப்பாது. உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளையாக பிறக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை. ஆவேசமாக வந்த பேச்சு வடிந்து நின்றது. கண்களிலே நீர் ததும்பி வழிந்தது. கண்ணா, உன் மனசு எனக்கு புரிகிறது. நான் சொல்லுவதை கேளு. இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் உனக்கு பூரண உரிமையை நான் அளிக்கிறேன். இதெல்லாம் நான் சம்பாதித்த சொத்து. இல்லையப்பா, நான் நளினிக்கு கார்டியனாக இருக்கிறேன். அம்மாவை பார்த்து கொள்கிறேன். ஆனால்
எனக்கு உரிமை இல்லாததையெல்லாம் என் மேல் திணிக்காதீர்கள். அவர் ஒரு பெருமூச்சுடன் அவன் முகத்திலே தம் விழிகளை ஊன்றினார். உடலில் முதுமை பறந்து வந்து ஒட்டி கொண்டார் போல தோன்றியது. நல்லது கண்ணா, என் உள்ளத்தை கீறி பார்த்து விடுவது என்று நீ முனைந்து விட்டாய். என்னை மன்னித்து விடுங்களப்பா. கண்ணா, நீ என் மகன். இது வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமில்லை. உனக்கு கூட தெரிய வேண்டாம் என்று நான் உறுதியாக இருந்தேன். உன்னை பெற்றவள் இப்போது இல்லை. நளினியின் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போய் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது நர்ஸாக வந்தாள். அது இப்போ எதுக்கு? நளினியின் அம்மாவுக்கு இன்று வரையிலும் எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு ஹோமிலிருந்து உன்னை எடுத்து வந்ததுதான் அவளுக்கு தெரியும். தப்பு எது சரி எது என்று மெல்ல யோசித்துக்கொள். உன் கண்ணில் நான் பாதாளத்தில் விழுந்துவிட்டேன் என்று அறிவேனானால் உன் உரிமையை நீ ஒப்புக்கொள்ளணும். அப்பா கட்டிலில் அடிபட்ட பட்சியாக விழுந்தார். கிருஷ்ணன் ஜன்னலின் அருகிலே போய் நின்றான். மனதுக்குள் ரயிலிலே கழிந்த இரவு பிரயாணமும் அதிகாலை இருளிலே நளினியுடன் காரில் வந்ததும் ஜமுனாவுடன் இனிமையாக கழித்த மாலை பொழுதும் சித்ராவின் கூந்தல் கற்றையின் கருமையும் நளினியின் அழகும் அம்மாவின் புன்னகை தவளும் சாந்தமே உருவான வதனமும் நீல விளக்கின் ஒளியிலே மின்னி தட்டாமாலை ஆடின. தன்னை பெற்றவளின் முகத்தை கற்பனை செய்ய முயன்றான். இனம் விளங்காத அவலட்சணமான உருவம் ஒன்று மனக்கண்ணில் தோன்றி அவனை பார்த்து சிரித்தது. வானிலே நட்சத்திரங்கள் ஒரு ராட்சச மேகத்துக்குள் மறைந்து போயின. அன்பானவர்களே, வெங்கடேசன் அவர்கள் எழுதிய நிழல் உறவு சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.